Hi friends, welcome back to our channel. இந்த வீடியோவில் ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இட்லி தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்ற மாதிரி ஒரு சாம்பார் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு சாம்பார் பவுடரை வறுத்து பொடிச்சு எடுத்துக்கணும். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். இந்த மசாலா அரைக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் சீட்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் காஞ்ச மிளகா உங்களுக்கு எவ்வளோ காரமோ அவ்வளோக்கு தக்கன நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம் தேவைப்படும், கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன், ஒரு 1/4 கப்பு துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே 1 by 1 கருகாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணணுங்க. எதுவுமே எண்ணெய் ஊற்றி வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை மிக்சியில் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மசாலாவை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மசாலாவை தான் நம்ம இந்த சாம்பாருக்கு சேர்க்க போகிறோம். இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு 200 கிராம் பாசி பருப்பை நல்லா கழுவிட்டு நான் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க. அதுக்கு தேவையான மஞ்சள் பொடி அது கூடயே சேர்த்து வேக வச்சுருக்கேன். இதுக்கான காயின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்ககிட்ட என்ன இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் முருங்கைக்காய், பீன்ஸு, கேரட்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதை தான் நான் இன்றைக்கி இந்த சாம்பாரில் யூஸ் பண்ண போகிறேன். எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் டிஃபன் சாம்பார்ன்றதுனால. நம்ம மசாலாக்காக வறுத்து வச்சுருக்கிறதெல்லாம் மிக்சியில் போட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சாம்பாருக்கு நம்ம புளி சேர்க்க போகிறதில்ல, அதனால் தக்காளி மட்டும் சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் 200 கிராம் பருப்புக்கு 200 கிராம் தக்காளியை நான் ஃபைனாக வெட்டி வச்சுருக்கேன். அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போது சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு அந்த வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாமே போட்டு கறி லீவ்ஸ் எல்லாம் சேர்த்து போட்டு தாளிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை போடுங்க. அந்த தக்காளிக்கு தேவையான கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அப்புறம் இந்த சாம்பாருக்கு தேவைப்படுற உப்பு சேர்த்து இந்த தக்காளி நல்லா குக் ஆகிற மாதிரி கொஞ்ச நேரம் மூடி வச்சு தக்காளியை வேக விடுங்க. இந்த தக்காளி ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் இதிலே வதக்கணுங்க. இந்த வெஜிடபிள்ஸ் போடும்போது தேவைப்பட்டால் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் போயிருந்ததுன்னா அதை நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிற சாம்பார் மசாலாவை இதில் சேர்த்து அதுக்கு தேவையான தண்ணியும் சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த சாம்பார் நல்லா குக் ஆகணும். இந்த மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மசாலா குக் ஆகணும். சாம்பாருக்கான பருப்பும் நல்லா வெந்துருச்சுங்க. அந்த பக்கம் நம்ம வேக வச்சுருக்கோமே காய்கறி மசாலா அதுவும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அந்த மசாலாவெல்லாம் எடுத்து இந்த பருப்போடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா வேகணும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் இது நல்லா வேகணுங்க. இந்த சாம்பார் பவுடரில் நம்ம கடலைப்பருப்பு வறுத்து அரைச்சிருக்கிறதுனால அது சாம்பார் திக்காகும் ரொம்பவே. அதனால் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி ஆட் பண்ணி இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி அந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் அதை கொண்டு வந்துக்கோங்க. நீங்கள் அப்புறமா சாப்பிட்றப்பவும் திக்காக இருக்குது அப்படின்னா சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஹாட் வாட்டர் அதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பருப்போடு சேர்த்து கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு கை அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ் கருவேப்பிலையை அதில் போட்டுருங்க. அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 to 3 மினிட்ஸ் இதை மூடி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இட்லி தோசைக்கு சேர்த்து சாப்பிட்ற டிஃபன் சாம்பார் நல்லா ரெடி ஆயிடுச்சு. பொங்கலுக்கெலாம் கூட இந்த சாம்பார் ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். எங்கள் சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.